ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் கண் முன் நிறுத்த வருகிறது கோயமுத்தூர் கதிரவன் நாடகக்குழு ராஜேந்திர சோழன் நாடகம். ராஜேந்திர சோழன் பொன்னியின் செல்வனுடைய திருமகனார், உலகம் வென்ற உத்தமன். ஆனால் நாட்டை பிடிப்பார்கள், ஆனால் அங்கிருக்கும் பிரதிகளையே தனக்கு கீழ் ஆட்சி செய்ய வைப்பார்கள். எந்த மண்ணையும் பிடித்து அதை அப்படியே ஆக்குபை பண்ணீங்க அல்ல. தமிழ் மரபு எப்படின்னா மண்ணை பிடிப்பார்கள், கப்பம் கட்ட வைப்பார்கள், அவ்வளவுதான். ஆக உலகையே வென்ற மாவீரன் ராஜேந்திர சோழனுடைய நாடகம் தற்போது அரங்கேற உள்ளது. அனைவரும் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கிறது. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது கலை பண்பாடு துறை. நன்றி நன்றி. கோவை கதிரவன் கலைக்குழு வழங்கும் மாமன்னன் ராஜேந்திர சோழன். தஞ்சை தரணியை ஆண்ட ராஜராஜ சோழனின் மைந்தன் ராஜேந்திர சோழன் சோழ நாட்டை விரிவுபடுத்தி பல நாடுகளை கைப்பற்றி தன் ஆளுகைக்கு விரிவுபடுத்துகிறார். கப்பற்படையை உருவாக்கி ஜாவா சுமத்ரா தீவுகளை வெற்றி கொள்கிறார். கொள்ளிடக்கரையில் தனது தலைநகரை மாற்றவும் தஞ்சை பெரிய கோவில் போன்ற கோயிலை கட்டவும் முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்குகிறார். அவை யாவும் முடிவு பெறும் நிலை வந்தது. கங்கை வரை போருக்கு வென்ற ராஜேந்திர சோழன் 1000 குளங்களில் கங்கை நீரை எடுத்துக்கொண்டு தனது 1000 யானைகள் மேல் சுமக்க செய்து சோழ நாட்டிற்கு சோழபுரத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். மறுநாள் கோவில் கும்பாபிஷேகம். ஆனால் அந்த விழாவை நடக்கக்கூடாது என்று திட்டமிட்ட எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள். எதிரி படையில் சேர்ந்த வீரமல்லன் என்ற தளபதி எப்படியாவது இந்த விழாவை தடை செய்ய முயற்சி எடுக்கிறார். இந்த சூழலில் இந்த கதை ஆரம்பமாகிறது. எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்புகளும் பலமாக இருக்கின்றது. அருமை அருமை இளங்கோ. அதுதான் நம் சுரங்கத்தின் நுழைவாய். இந்த சுரங்கத்தில் ஒரு சிறப்பம்சம் உள்ளது. அது என்னவென்று தெரியுமா உனக்கு? தந்தையே, தாங்கள் சொன்னால் நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த சுரங்கப்பாதைக்குள் சென்றால் சிறிது தூரம் தான் வெப்பமாக இருக்கும். உள்ளே செல்ல செல்ல குளுமையாக இருக்கும். அது எப்படி? அது செல்லும் பாதை எப்படி? புரியவில்லையே. இளங்கோ, இந்த சுரங்கப்பாதை பொன்னேரி நேர் கீழே அமைந்துள்ளது. மேலே ஏரி நீர் நிரம்பி உள்ளதால் கீழே உள்ளே சுரங்கப்பாதை குளுமையாக உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த சுரங்கப்பாதை பொன்னேரியின் மையப்பகுதியில் வெற்றி துளை நோக்கி செல்கிறது. அப்படியா? இதெல்லாம் நம் மன்னரின் ஆலோசனைப்படி செயல்படும் திட்டமாகும். ஆஹா ஆஹா, நம் மன்னரின் மதிநுட்பத்திற்கு எல்லையே இல்லை. ஆமாம் தந்தையே, நம் மன்னர் எதற்காக இந்த சுரங்கப்பாதையை இவ்வளவு சிறப்புடன் அமைக்கிறார்? அது மன்னருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனால் ஒன்று, என்ன தந்தையே? அந்த வெற்றி தூணுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நம் சோழபுரத்துக்கே ஆபத்து. அதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செல்வா செல்வம். பாதையில் சென்று வெற்றி தூணை இடித்து தள்ளுகிறேன். தூண் இடிந்தால் சுரங்கம் வழியாக தண்ணீர் வெளியேறி இந்த சோழபுரமே அழியும். ஆம், இக்கணமே செய்கிறேன்.
சுரங்கத்தின் உள்ளே ஏதோ இடிக்கும் சத்தம் கேட்கிறது. யார் அங்கே? வீரா, சுரங்கத்தின் உள்ளே ஏதோ இடிக்கும் சத்தம் கேட்கிறது. நான் உள்ளே சென்று பார்க்கிறேன். நீ உடனே சென்று இளவரசர் இளங்கோவை அழைத்து வா. பிரிந்து போ. என்ன செய்கிறார்? வெற்றி கூட ஏன் இடிக்கிறார்? யார் என்று கேட்பதற்கு முதலில் மரியாதையாக வெளியே போய்விடு. முடியாது. வெற்றி தூணை இடிக்க விடமாட்டேன். அப்படி என்றால் முதலில் உன்னை அழித்து விட்டு பிறகு வெற்றி துணை இடித்து என்னை யார் என்றாய் கேட்கிறாய்? வெற்றி துணை இழுத்து தள்ளுகிறேன். இளவரசர், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். சிவனடியார் வேடத்தில் யாரோ ஒரு துரோகி சுரங்கத்தில் இருக்கும் நமது வெற்றி தூணை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை தடுத்து நிறுத்துங்கள் இளவரசர், தடுத்து நிறுத்துங்கள். நான் உன்னை காப்பாற்றியாக வேண்டும். எனக்கு உண்மையை தான் முக்கியம். இல்லை இளவரசர், என்னை விடுங்கள். முதலில் அவனை பிடியுங்கள். என்ன மாறா? இளவரசர், ஒருவேளை நான் உயிர் பிழைத்துக் கொண்டால் போருக்கு செல்லும் போதெல்லாம் என்னையும் உங்கள் நடத்தி செல்வீர்கள் அல்லவா? மாறா, இளவரசர், என் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். உறுதுணையாக இருக்க உன்னோடு சோழர்களை தளபதியால் ஈழம் வந்த அதே வீரமல்லன். ஏன் நீ இப்படி மாறிவிட்டாய்? ஏன் ஏன் என்று கேட்கிறார். ஈழத்தின் ரோகிணியை நான் விரும்பினேன். ஆனால் அவன் என்னை வெறுத்து உன்னை விரும்பினார். நீ வெற்றி அடைத்துக்கும் மன்னர் முதல் அனைவரும் உண்மையே புகுந்தார். அதற்கு எடுத்தாலும் இளவோ இளவோ என்று உனக்கே பாராட்டு பத்திரம் வாசித்தார். எல்லாம் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காக சோழ குலத்திற்கு எதிரியாக மாறி பகைவர் குலத்திற்கு சென்று விட்டாயா? அது பகைவர் கூடாரம் அல்ல, உன்னை அழிக்க போகும் கூடாரம். நான் உனது கொடுப்பாளருக்கு இளவரசராக ஆக போகும் கூடாரம். இளவரசர்
நாட்டின் ஒரு பகுதிக்கு உன்னை சிற்றரசராக்க வேண்டும் என்று என் மன்னரிடம் நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு மன்னரும் சம்மதித்தார். ஆனால் நீ அவசரப்பட்டு மாற்றால் படையில் சேர்ந்து விட்டாய் இல்லவல்லா? என்னை சிற்றரசனாக ஆக்க வேண்டும் என்று மன்னரும் கேட்டாரா? ஐயோ, மன்னரும் அதற்கு ஒப்புக்கொண்டாரா? ஆம் இல்லவல்லா, நான் சொல்வது அனைத்தும் உண்மை. இல்லைங்கோ, தவறு செய்து விட்டேன். இல்லைங்கோ, தவறு செய்து விட்டேன். சோழ நாட்டிற்கும் உனக்கும் தீராத கலகத்தை ஏற்படுத்தி விட்டேன். மன்னிப்பா உனக்கா? உனக்கும் எனக்கும் உற்ற நண்பனாக இருந்த மாறனை கொண்டு விட்டாயடா. உன்னை கொல்ல விடாமல் நட்பு என்னை தடுக்கிறதடா. நட்பா? ஆம், நட்பை நீ நஞ்சாக எண்ணுகிறாய், அதே நட்பை நான் அமிர்தமாக எண்ணுகிறேன். என்னை கொல்லாது இளங்கோ, இளங்கோ. நான் வாழ தகுதியற்றவன். நான் வாழ தகுதியற்றவன். நாட்டிற்கு பெரும் துரோகம் செய்துவிட்டேன். என்னை கொண்டு விடு நண்பா, என்னை கொண்டு விடு நண்பா. நண்பனை நண்பன் எப்படியா கொல்ல முடியும்? நண்பன் நட்புக்காக உயிரை கொடுப்பானே தவிர உயிரை ஒருபோதும் எடுக்க மாட்டார். என்னை மன்னித்து விடு இளங்கோ. நட்பை புரிந்து கொள்ளாமல் தவறு செய்து விட்டேன் இளங்கோ. ராஜேந்திர சோழர் எண்ணியதை விட கோவில் மிக சிறப்பாக அமைத்துள்ளது. உண்மை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. ராஜேந்திரா, தலைநகரையும் சோழபுரத்தில் சிறப்பாக அமைத்துள்ளார். அதையார் தலைநகர் மாற்றுவதை பற்றி முன்பொரு நாள் தாங்கள் கூறியது நினைவிருக்கிறது. என்ன கூறினேன்? ஆம் ராஜேந்திரா, நமது குலதெய்வம் சிதம்பரத்தில் இருக்கிறது. கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு வரும்போதெல்லாம் தஞ்சையில் இருந்து அங்கே செல்வது பெரும் சிரமமாக உள்ளது என கூறினேன். அது மட்டுமா? ஒன்று குலதெய்வத்தை தஞ்சைக்கு கொண்டு வந்துவிடு, அல்லது தலைநகரை கொள்ளிடத்திற்கு அப்பால் மாற்றிவிடு என்றல்லவா கூறினீர்கள்? ராஜேந்திரா, ஏதோ விளையாட்டாக கூறினேன். ஆனால் நான் அதை விளையாட்டாக கருதாமல் செயலில் காட்டியுள்ளேன். கொள்ளிடத்தின் வடபுறத்தில் இந்த கோவிலையும் தலைநகரையும் அமைத்துள்ளேன். அது மட்டுமா? 16 மைல்கள் நீளமும் 3 மைல் அகலமும் கொண்ட ஏரியும் அல்லவா வெட்டியுள்ளீர்கள்? நாம் இப்பகுதி வானம் பார்த்த பூமி. இங்கு விவசாயம் செழிக்க ஏரியை வெட்டினேன். இனி இப்பகுதி மக்கள் அனைவரும் தண்ணீர் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம். அரசே, உங்கள் தொலைநோக்கு பார்வை மிகவும் பாராட்டத்தக்கது. சிற்பியாரே, உண்மை பாராட்ட வார்த்தைகள் இல்லை ஐயா. என்ன அழகான கோபுரங்கள், என்ன அழகான சிற்பங்கள். சிற்பியாரே, ஏன்
ஏன் இப்படி இழைத்து விட்டீர்கள்? தங்கள் வேண்டுகோளை ஏற்று இரவு பகலாக உழைத்ததின் விளைவு மன்னா. மன்னரின் அன்பு கட்டளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? மன்னா, தங்களின் ஆசையும் இறைவனின் கருணையும் தான் இப்பணியை விரைந்து முடிக்க எனக்கு தூண்டுகோலாக இருந்தது. சிற்பியாரே, பிரம்மனின் படைப்பான இந்த உடலுக்கு அழிவு உண்டு. ஆனால் சிற்பியாகிய உமது படைப்பு இதற்கு என்றுமே அழிவு கிடையாது. இந்த உலகம் உள்ளவரை இந்த கோவில் நிலைத்து நிற்கும். இந்த கோவில் உள்ளவரை உமது புகழ் நிலைத்திருக்கும். இவ்வறிய செயல் புரிந்த உமக்கு எதை பரிசாக கொடுத்தாலும் தரும். கேளுங்கள், என்ன வேண்டும் தங்களுக்கு? எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறான் இந்த ராஜேந்திர சோழன். அத்தையாரே, புலியிருக்கும் அந்த பொற்குவியலை எடுத்துவார்கள். வேண்டாம் அரசு, வேண்டாம் வேளாண் அந்த வைரப்பிழையை எடுத்துவார்கள். வேண்டாம் அரசு, வேண்டாம். வேறு என்ன வேண்டும் தங்களுக்கு? எதுவும் வேண்டாம் அரசு. சிற்பியாரே, மாட மாளிகை வேண்டுமா அல்லது எனது ஆளுகைக்கு உட்பட்ட நாடு ஏதேனும் வேண்டுமா? தயங்காமல் கேளுங்கள். எதுவும் வேண்டாம் அரசு. சிற்பியாரே, என்னை நன்றி கடன் செலுத்த விடாமல் செய்கிறீரே. மன்னா, சிற்பியார் வேறு எதையோ மனதில் நினைத்துக் கொண்டு கேட்க தயங்குகிறார். என்ன தயக்கம் சிற்பியாரே? பொன் பொருள் மாட மாளிகை நாடு என அனைத்தையும் தருவதாக கூறியும் தாங்கள் தயக்கம் காட்டுவது ஏன்? சிற்பியாரே, கொடுப்பதற்கு இறுதியாக என்னிடம் இருப்பது என் உயிர். அதை கொடுத்து விடவா? அப்படி கூறாதீர்கள் அரசு, அப்படி கூறாதீர்கள். தாங்கள் வீடோடி வாழ்ந்து என் நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும். அதற்கு இந்த பிரகதீஸ்வரர் உங்களுக்கு அருள்புரிய வேண்டும். ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டுமாயினும் தயங்காமல் கேளுங்கள். எனக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும். கேளுங்கள், கேளுங்கள் சிற்பியாரே, கேளுங்கள். ஆனால் என்னால் தர இயலாததை கேட்டு என்னை சங்கடத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். அண்ணா, தங்களை சங்கடத்தில் ஆட்க அளவுக்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் தங்களிடம் இருக்கும் ஒன்றை தான் கேட்கிறேன். என்னிடம் இருக்கும் ஒன்றா? கேளுங்கள், கேளுங்கள். ஆவலை தூண்டாதீர்கள், விரைந்து கேளுங்கள். அண்ணா, மாட மாளிகை, பொன் பொருள் நாடு இவையெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். பிறகு வேறு என்னதான் கேடும் சிற்பியாரே? நீர், ஒரு குடம் நீர். என்ன? ஒரு குடம் நீர் வேண்டுமா? ஆமாம், தாங்கள் கங்கையிலிருந்து கொண்டு வந்துள்ளீர்களே. வைத்தியம் பார்த்து தங்கள் உயிரை பொக்கிஷம் என காப்பேன். நன்றி மன்னா. ஆனால் இறைவன் அழைப்பை தட்ட முடியும். நான் கூடிய விரைவில் இறந்து விடுவேன். நான் உயிர் திறந்த பிறகு என் உடல் கங்கை நீரால் கழுவப்பட வேண்டும். அதற்காகத்தான் கேட்கிறேன். ஒரு குடம் கங்கை நீர் வேண்டும். தருவீர்களா மன்னா? தருவீர்களா? சிற்பியாரே, சிற்பியாரே, ஆஹா, ஆஹா. வேளாளே, கேட்டீர்களா சிற்பியார் கூறியதை? அத்தியாரே, பார்த்தீர்களா சிற்பியாரின் பெருந்தன்மையை? இதோ நமது சோழ சிற்பியாரின் உயர்ந்த உள்ளத்தை பாருங்கள். பொன் பொருள் மாட மாளிகை என எதற்கும் மயங்காத மாணிக்கத்தை பாருங்கள். நமக்கெல்லாம் பண்பாக பாடமாக உயர்ந்து நிற்கும் சோழ சிற்பியாரை பாருங்கள். சிற்பியாரே, தங்களின் வேண்டுகோள் தங்களை சிகரத்தில் உயர்த்தி விட்டதையா. அத்தையாரே, கொண்டு வாருங்கள் அந்த கங்கை நீர் குடத்தை. சிற்பியாரே, இதோ தாங்கள் கேட்ட ஒரு குடம் கங்கை நீர். உமது புகழ் காலத்தை நிலைத்து நிற்கும். வாழ்க உமது புகழ்.
ஓங்குக தமிழரின் கலை. சோழ நாட்டு கப்பல் வணிகன் நம் நாட்டுக்கு வரி கொடுக்காமல் நம் எல்லையை கடக்க முற்பட்டார். அதற்குத்தான் இந்த தண்டனை. சோழ நாட்டு வணிகர் நம் நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டுமா? நாம் தானே சோழ நாட்டுக்கு திரை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். காம்போஜ மன்னர் சூரியவர்மரே, 3ஆம் வரகுண பாண்டியவர் வழிவந்தவர் தானே நீ? பாண்டிய நாட்டை ஆண்டு வந்து தற்பொழுதைய அண்டை நாடான காம்போஜ நாட்டை ஆண்டு வரும் நீ சோழ நாட்டுக்கு ஆதரவாக பேசாமல் வேறு எப்படி பேசுவீர்? நாட்டை ஆண்டு வரும் மன்னர் விஜயதுங்கரே, இங்கு வந்திருக்கும் இலங்கை இளவரசரும் அமைச்சரும் தங்கள் சிந்தனையை மாற்றிவிட்டார் என்று எண்ணுகிறேன். சோழ நாட்டு வணிகர் தாக்கப்பட்ட சம்பவம் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழருக்கு தெரியும் என்றால் உங்கள் நிலைமை என்னாகும் என்று எண்ணி பார்த்தீரா? என்னவாகும்? சோழ பேரரசர் ராஜேந்திர சோழர் அவர் கடல் கடந்து வந்து இந்த காந்தார நாட்டின் மீது போர் தொடுத்து விடுவாரா? அப்படி நடக்கவும் வாய்ப்புண்டு விஜயதுங்கா. அப்படி அவர் படையெடுத்து வந்தால் அவர் உயிருடன் திரும்பி செல்ல மாட்டார். வீண் பேச்சு வேண்டாம். உடனே அந்த வணிகரை விடுவித்து அனுப்பு. இல்லை, உனக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லதில்லை. விடுவிக்கிறேன். ஆனால் உமது வேண்டுகோளால் அல்ல, கொடுத்த தண்டனை போதும் என்பதா? வீரரே, இந்த வணிகரை விடுவீங்கள். வணிகரை செல்லுங்கள் நமது நாட்டுக்கு. சொல்லுங்கள் நமது மன்னரிடம், இனி இந்த விஜயதுங்கன் சோழ நாட்டுக்கு திரை செலுத்த மாட்டான் என்று. எது அக்கிரமம் தாயே? கடாரம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று நான் எண்ணுவது அக்கிரம செயலா? வருவாய் அனைத்தையும் கொடுத்து உதவிய சோழ பேரரசின் பெருந்தன்மையை மறந்து பேசுகிறாய் நீ. அது நடந்து முடிந்த பரங்கரை தாயே. கடாரத்தை காக்க முற்பட்ட போது சோழ படையினை அனுப்பி இக்கடாரத்தை காத்துப்படுத்துவர் ராஜேந்திர சோழன் என்பதை நீ மறந்துவிட்டாய். அதற்கு கைமாறாகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக சோழ நாட்டுக்கு திரை செலுத்தி வருகிறோமே, இது போதாதா? அதைத்தான் அந்த வரியைத்தான் இனி நான் செலுத்த போவதில்லை. எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டால் இந்த விஜயதுங்கன். இந்த செய்தி அறிந்ததும் கொதித்து எழுவார் பேரரசர். நாம் உடனே சோழ நாட்டிற்கு சென்று மன்னரை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அமைதி பேச்சு சரணாகதியின் மறுபெயர் தான் அமைதி பேச்சு. சூரியவர்மரே, சோழ பேரரசர் ராஜேந்திர சோழர் இந்த கடாரத்தின் மீது கால் பதித்தால் அவர் கால்கள் வெட்டப்படும் என்று சொல்வார்கள். சோழ பேரரசு யார்? வீரமல்லர். ஆமரசே, சோழப்படையிலிருந்து விலகி ஈழப்படையில் பணியாற்றிய அதே வீரமல்லன் தான்.
என் பிழையை பொறுத்து அறியாமல் மாற்றாப்படையில் சேர்ந்து சோழ நாட்டுக்கு நான் துரோகம் செய்து விட்டேன். தாங்கள் என்னை மன்னித்தார்கள். அறியாமல் தவறு செய்து விட்டதாக நீயே சொல்கிறாய். நாட்டுப்பற்றும் ராஜவசமும் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட தவறை இழைத்திருக்க மாட்டார். அரசே, வீரமல்லன் நாட்டுப்பற்று இல்லாதவன் அல்ல. ஏதோ மனம் மாறி தடம் மாறிவிட்டார். ஆம் அரசே, என் பிழையை பொறுத்து மீண்டும் நான் பணியில் சேருவேன். தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறாய். மன்னிக்க வேண்டியது இந்த மன்னனின் கடமை. சரி, இளங்கோ, வீரமகனை முன்பு போல் நமது படையில் சேர்ந்து பணியாற்ற சொல். அரசே, சூரியவர்மர் தங்களை காண வந்துள்ளார். சூரியவர்மன் உடனே வர சொல். அவருக்கு இப்போது கடல் கடந்து இங்கே வருகிறார். வாரும் சூரியவர்மரே, நலமா? கடார மன்னர் எப்படி உள்ளார்? சமாதானம். சூரியவர்மரே, கடார மன்னன் விஜயதுங்கனின் அட்டூழியம் நாளுக்கு நாள் எல்லை மீறி போய்க் கொண்டிருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அண்ணா, நமது நாட்டில் வீரர்களை துன்புறுத்தியதோடு மட்டுமல்லாமல் கடாரத்தில் உள்ள சிவாலயங்களையும் கடார சிப்பாய்கள் இடித்து தருகிறார்களாம். ராஜேந்திரா, நம் தமிழ் பெண்களிடமும் கடார வீரர்கள் அத்துமீறி நடந்து கொள்கிறார்களாம். கண் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அத்தமிழர்கள் உலகில் எங்கு சென்றாலும் உயர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அனைவருக்கும் பயன்பட்டே இருக்கிறார்கள். ஆனால் தற்போது சில இடங்களில் தமிழர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அதை இனியும் பொறுக்க முடியாது. தமிழும் தமிழர்களும் எங்கு தாக்கப்பட்டாலும் அங்கு நான் நிற்பேன். இந்த ராஜேந்திர சோழன் துணை நிற்பான், அவர்களை காப்பான். இனியும் பொறுக்க முடியாது. சூரியவர்மரே, கடாரத்தின் மீது போர் தொடுத்து விஜயதுங்கனை கைது செய்து மாற்றரசு ஏற்படுத்துவதே சிறந்த முடிவு. அத்தையார், தாங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அண்ணா, சூரியவர்மர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ராஜேந்திரா, இப்போதுதான் கங்கை போர் முடிவடைந்துள்ளது. இதற்குள் மற்றொரு போர் என்றால் நம் வீரர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். நமது சோழ வீரர்களை அவ்வளவு எளிதாக இடைப்பட வேண்டாம் அத்தையாரே. போருக்கு சளைத்தவர்கள் அல்ல நமது வீரர்கள். இருப்பினும் கடார மன்னனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். யாரை தூதுவளாக அனுப்பலாம்? அரசே, நான் சென்று வருகிறேன். வேண்டாம் இளங்கோ, வீரமல்லனை அனுப்புவோம். அங்கிருக்கும் கீர்த்தியும் காசிகளும் வீரமல்லனுக்கு அறிமுகமானவர்கள். சமாதான பேச்சு பேச அவன்தான் பொருத்தமானவர். சோழ நாட்டின் விசுவாசியாகவும் சோழ பேரத்தின் சுத்த விசுவாசியாக சோழ நாட்டின் வீரனாக செயல்பட்டு வெற்றியுடன் திரும்புகிறார். வேளாளர்களே, வீரமல்லனின் கடார பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஜெய் துர்காதேவி, ஜெய் துர்காதேவி. முடிவு செய்து விட்டாரா உங்கள் சோழ பேரரசர்? அவர் படையெடுத்து வருவதும் வராததும் உங்கள் பதிலை பொறுத்தது. தாங்கள் செய்யும் தவறுகளை திருத்திக் கொண்டால் எங்கள் மன்னர் படையெடுப்பை தவிர்ப்பார். தவறு நான் செய்திருந்தால் தானே திருத்திக் கொள்வதற்கு. வடார வழியாக செல்லும் எங்கள் கப்பல் வழிகளை வழிமறித்து சித்திரவதை செய்துள்ளீர்கள். சைவ சமய கோவில்கள் இடிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் எங்கள் தமிழ் குல பெண்கள் மானபங்கப்படுத்த முயற்சிக்கிறார்கள் உங்கள் நாட்டவர்.
இவையெல்லாம் உமக்கு தவறாக தோன்றவில்லையா? இவற்றையெல்லாம் நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் மன்னரின் விருப்பம். நிறுத்தாவிட்டால் என்ன செய்து விடுவார் உங்கள் மன்னர்? இலங்கையை அழித்து ஈழ மன்னரை சிறைபிடித்தது போல் கடாரத்தையும் அழித்து இந்த விஜயதுங்கரை சிறைபிடித்து விடுவாரோ? மன்னரே, நீர் ஒன்றை புரிந்து கொள்ளும். எங்கள் மன்னர் பிற நாட்டை அடிமைப்படுத்த விரும்புவர் அல்ல. எங்களுக்கு இடையூறு செய்தால் மட்டுமே எதிர்த்து போர் புரிவோம், வெற்றி காண்போம். போர் வெறி கொண்டவர் அல்ல எங்கள் மன்னர். வீரமல்லா, நீயும் ஒன்றை புரிந்து கொள். எங்கள் நாட்டில் அவர் படையுடன் காலடி எடுத்து வைக்கலாம். ஆனால் அவரால் இந்த தலைநகரத்துக்குள்ளே நுழையவே முடியாது. எங்கள் நாட்டில் உள்ள காடுகள் மலைகள் இவற்றை கடந்து வர அவரால் முடியவே முடியாது. மன்னரே, நீர் ஒன்றை புரிந்து கொள்ளும். வங்க கடலையும் இந்துமா கடலையும் கலந்து பல நாடுகளை வென்றவர். கங்கை நதியை கலந்து வங்க மன்னரை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தவர் எங்கள் மன்னர். உமது கடாரம் எங்கள் மன்னருக்கு 60,000 யானைப்படைகள், லட்சத்துக்கு மேற்பட்ட குதிரைப்படைகள், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட காலால் படைகள் கொண்டது எங்கள் தோழற்படை. புரிந்து கொள்ளாம், தீர யோசித்து முடிவு செய்யும். இதையெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்தி பணிய வைக்க எண்ணுகிறாயா? வீரமல்லா, நீ தூதுவன் என்பதால் உன்னை உயிரோடு விடுகிறேன். உமது சோழ மன்னரின் படைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார் இந்த விஜயதுங்கன் என்று உனது மன்னரிடம் பேசுவார். பட்டாதான் சிலருக்கு புத்தி வரும். காலத்தில் சந்திப்போம். அடங்க மறுத்து நம்மை அலட்சியம் செய்துவிட்டால் அந்த விஜயதுங்கன் அரசை போர் ஒன்றுதான் அவனுக்கு ஒரே தீர்வு. ஆணையிடுங்கள் அரசே, நானும் வீரமரனும் படையுடன் சென்று கடாரமன்னுடன் போரிட்டு வென்று அவனை கைது செய்து உங்கள் காலடியில் விடச் செய்கிறோம். இல்லை இல்லை, கடார மன்னனுடன் போரிட நானே தலைமை ஏற்கிறேன். வேளாண் அவர்களே, கப்பல் படை தளபதியை அழையுங்கள். கடார பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். கங்கை பயணத்தின் அடுத்த வெற்றி பயணமாக இந்த கடார படையெடுப்பு அமையட்டும். கங்கை கொண்டாடி என்ற பெயரோடு இனி கடாரம் கொண்டாடி என்ற பெயரும் இழக்கட்டும். ஆம், கடாரம் செல்வோம், கடார மன்னரை வெல்வோம். வாழ்க சோழ பேரரசர்! வாழ்க சோழ பேரரசர்! தங்களை இந்த நிலையில் காண பரிதாபமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? ஆணவம் உங்கள் அறிவு கண்களை திரை ஓட்டு மறைத்து அழிவு பாதைக்கு அழைத்து சென்றுவிட்டது. வீரமல்லா, அவனை கப்பலுக்கு அழைத்து செல். கடார மன்னனின் தாய் தங்களை காண வந்துள்ளார்.
அன்னையே, தங்கள் மகனை தாங்கள் இந்த கோலத்தில் காண நேர்ந்தமைக்கு நான் காரணமாகிவிட்டேன். அதற்காக வருந்துகிறேன். அரசே, என் மகன் செய்த பிழைக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். மன்னிப்பு அருளும்படி வேண்டுகிறேன். அன்னையே, உங்கள் மகன் தவறு செய்திருந்தால் மன்னிக்கலாம். அவர் செய்தவை அனைத்தும் மாபெரும் குற்றங்கள். குற்றங்களுக்கு ஒரே தீர்வு, தண்டனைதான். என் மகன் செய்தது குற்றமாக இருப்பினும் அக்குற்றத்திற்கான தண்டனை தவிர்த்து அவரை மன்னித்து அருளும்படி வேண்டுகிறேன். அவர் செய்த பிழைக்காக நான் தங்களிடம் தாங்கள் வயதில் மூத்தவர். இந்த இளையவரிடம் மன்னிப்பு கேட்பது கூட. ஆனால் செய்த குற்றத்திற்காக உமது மகன் மன்னிப்பு கேட்காமல் மௌனம் சாதிக்கிறார். மன்னிப்பு கேளுங்கள், கேளுங்கள் மன்னிப்பு. ஏனிடம் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறார். மன்னரிடம் சென்று மன்னிப்பு கேள். நீங்கள் மனம் திரும்பி வாழ ஒரு வாய்ப்பு நீங்க. சரி மகனே, மன்னிப்பு கேள். அண்ணா, என்னை மன்னியுங்கள். மாதாவின் சொல் கேளாமல் மமதையுடன் நடந்து கொண்டேன். தங்களின் படமெல்ல அறியாமல் தங்களிடம் மதத்துடன் விட்டேன். என்னை மன்னியுங்கள். படை பலத்தால் மட்டுமே நான் வெற்றி பெறுவதாக நினைத்தால் அது தவறு. என்னிடம் இருக்கும் உண்மையும் நேர்மையுமே எனக்கு வெற்றியை வீரமல்லா, கடார மன்னரை விடுதலை செய். உத்தரமன்னர் வீரமல்லா, கடார மன்னரை மன்னருக்குரிய மரியாதையுடன் நடத்து. மன்னிக்க வேண்டும். யாம் இதுவரை போரிட்டு வென்ற இடங்களிலெல்லாம் தோற்ற மன்னரிடமே மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைப்பது வழக்கம். இங்கும் அவ்வாறே நடக்கட்டும். விஜயதுர்கா, ஆட்சி பொறுப்பேற்று சிறப்புடன் ஆட்சி செய்ய வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆண்டுதோறும் கப்பம் செலுத்த மரபில்லாதே சோழ நாட்டுக்கு விசுவாசியாக நடந்து கொண்டு வாருங்கள், புறப்படலாம். கங்கை வந்த சோழர், கடாரம் என்ற ராஜேந்திர சோழர். கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய குழுவினரை அறிமுகப்படுத்துகிறோம். கதிரவன் கலைக்குழு தலைவர் மற்றும் சிற்பியாக நடித்த ஆர் தியாகராஜன், ராஜேந்திர சோழராக நடித்த சேது பிரகாஷ், வீரமல்லனாக சிங்கராஜா, இளங்கோவாக ஸ்ரீலேஷ், வேளாராக சீதாராமன், சூரியவர்மராக கிருஷ்ணமூர்த்தி, கடார மன்னராக மாரியப்பன், மாறனாக புருஷோத்தமன், வீரனாக கணேசன், வணிகராக பாபு கணேஷ், கடாரத்தாய் விஜயமாதாவாக கே எஸ் லாவண்யா, குந்தவை நாச்சியாராக பிரேமா. இந்நாடகத்திற்கு இசையமைத்தவர் N.A. அலெக்ஸ் அவர்கள். உடை அலங்காரம் மணிவண்ணன், ஒப்பனை முருகேசன், கதை வசனம் தம்பி பன்னீர்செல்வம். இந்த நாடகத்தை எங்களுக்கெல்லாம் இயக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக இருந்து கற்றுக் கொடுத்த ஆடுதுறை சி பாஸ்கர் அவர்கள்.
திரு ஸ்ரீலேஷ், திரு மணிகண்டன், திரு மாரியப்பன், அலெக்ஸ், பாஸ்கரன், ராஜா, புருஷோத்தமன், சீதாராமன், பிரேமா, முருகேசன், கிருஷ்ணமூர்த்தி, தியாகராஜன், லாவண்யா, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, நாடக கலா ரசிகர்களே, இதுவரை இந்த பணியில் கூட உட்கார்ந்து எங்களுக்காக கண்டுகளித்து எங்களை எல்லாம் மகிழ்வித்து ஊக்குவித்த உங்கள் அனைவரின் பாதம் தொட்டு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறுகிறேன். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கலை பண்பாட்டுத்துறை அதிகாரி அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் பெரும் நன்றிக்கடன் பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு என் நாடகம் முடிந்து உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு வரும். நாங்கள் சந்திக்கிறோம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கலை பண்பாட்டுத்துறை சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒலி அமைப்பு செய்து கொடுத்தவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஈடுபட்டோர் அனைவருக்குமே எங்களது கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த முறை அடுத்த ஆண்டு பொங்கல் விழாவில் இதேபோல் நம்ம ஊர் திருவிழாவில் இதேபோல் இன்னும் புதிய பரிமாணத்தில் இன்னும் புதிய கலை வடிவங்களோடு உங்களை சந்திப்போம் என்று உறுதி கூறுகிறது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை. நன்றி, அனைவருக்கும் நன்றி.